La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் 2025 கவுன்சிலிங் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து புதுசாக வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் தென் வந்து கட் ஆஃப் மார்க்குமே மின்னந்ததோட லோயஸ்ட் மார்க்காக வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக 1114. கடைசி ரேங்க் 1114 வரைக்குமே சீட்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு. புதுசா நிறைய பேருக்கு சீட்ஸ் வந்து நிறையவே அலாட் ஆயிருக்கு. சில பேர்த்துக்கு வந்து சீட்ஸ் வந்து ரிட்டன் அதே காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு வந்து நான் இந்த ரவுண்ட் 2 நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா புதுசா நிறைய பேருக்கு சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா வந்து எவ்வளோ வந்து வேக்கண்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து சித்தாக்கு 182 சீட்ஸ். அண்ட் தென் வந்து ஹோமியோபதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 192 சீட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வந்து 50 சீட்ஸ் 60 சீட்ஸ் அரௌண்ட் வந்து வேக்கண்டாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வேக்கன்சி வந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்ஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டுமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnayuselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எந்த காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2ஓட பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருக்கும், செகண்ட் ரவுண்ட்ல அதே லெவலுக்கு தான் காம்படிஷன் லெவல் அப்படிதான் இருந்திருக்கும். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹெவி காம்படிஷன், கொஞ்சம் காம்படிஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்பேரிங் செகண்ட் ரவுண்ட்ல வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு 10 மார்க்ஸ் அரௌண்ட் கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ ரவுண்ட் 2 வரைக்கும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. இனிமேல் வர ரவுண்ட்ஸ் ரவுண்ட் 3 இருக்கட்டும் ரவுண்ட் 4 இருக்கட்டும் பெனால்டி இருக்க ரவுண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் சேர்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. வந்து காலேஜ் போய் நீங்க வந்து சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு பெனால்ட்டி இருந்து தப்பிக்க முடியும். அண்ட் தென் வந்து கண்டிப்பா அந்த காலேஜஸ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சீட்ஸ் போயிட்டு ஜாயின் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து ரவுண்ட் 2 நிறைய பேருக்கு நிறைய சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து ஜாயின் பண்ண இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் வந்து ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்றேன் வேக்கன்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரவுண்ட் 2ல யாராருக்கெல்லாம் வந்து சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வந்து ஃபெட்டப் ஆகாதீங்க. ரவுண்ட் 2லுமே நமக்கு வந்து சீட் கிடைக்கல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டப் மட்டும் ஆயிடாதீங்க. ரவுண்ட் 3 பாருங்க, ஸ்டே வேகன்சி ரவுண்ட் பாருங்க, கண்டிப்பா வந்து வேகன்சி வரும். உங்களுக்கு சீட்ஸ் அந்த காலேஜஸ்ல எழுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைச்சே ஆகும். டோன்ட் வரி அபவுட் இட். வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லயும் ஒவ்வொரு கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒவ்வொரு காலேஜஸ்க்கு ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்குங்க ஓகேங்களா. கவர்மெண்ட் சித்தா காலேஜஸ்க்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு, அதே கவர்மெண்ட் ஹோமியோபதிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்கு. அந்த வந்து கட் ஆஃப் வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும்னா நம்ம வந்து காலேஜ் வைஸ் தான் இனிமேல் வந்து கட் ஆஃப் போட முடியுமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சித்தா காலேஜ் திருநெல்வேலிக்கு ஒரு கட் ஆஃப் அடுத்த வீடியோ அப்புறம் அப்படிதான் போடுற மாதிரி இருக்கும் போல இருக்கு. வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்க்கும் அப்படிதான் இருக்கு. சாய்ராம் சித்தா காலேஜுக்கு ஒரு மாதிரி கட் ஆஃப் இருக்கு, ஐ கட் ஆஃப். அண்ட் தென் வந்து ஏடிஎஸ்விஎஸ்க்கு ஒரு மாதிரி கட் ஆஃப், ஹோமியோபதிக்கு ஒரு கட் ஆஃப். ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் தனித்தனியா தான் கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஓகேங்களா. கண்டிப்பா எஸ்சி கம்யூனிட்டிக்கு அண்ட் தென் வந்து எம்பிசி பிசி ஓசி அந்த மாதிரி வந்து போகும்போது ரொம்ப கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. நாம வந்து கட் ஆஃப் வந்து இனிமேல் போட்டோம்னா காலேஜ் வைஸ் கட் ஆஃப் தான் ஆயுஷ்க்கு கரெக்டா இருக்கும் போல. இது வந்து வருஷா வருஷம் எப்படி ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு தெரியல ஆக்சுவலா சொல்லலாம். மெயின்டைன் ஆகுமா குறையுமா ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ்ல வந்து விருப்பம் இருக்கு, ஒவ்வொரு காலேஜஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சொல்ல போனா ஓகேங்களா. வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவலிசம் வந்து எனக்கு இதுல வந்து தெரியுது. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இந்த சீட்ஸ் தான் எடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல நான் இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்றவங்களும் இருக்காங்க ஆக்சுவலா சொல்ல போனா. வந்து இனிமேல் வர ரவுண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சீட்ஸ் வந்து வேக்கண்டா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மெம்பர்ஷிப்ல ஒரு வீடியோ வந்து போட்டுரு ஆக்சுவலா. சித்தா பெஸ்ட் காலேஜஸ், அப்புறம் ஹோமியோபதி அந்த ஆயுர்வேதால இருக்க செல்ஃப் ஃபைனான்சிங் பெஸ்ட் காலேஜஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல மெம்பர்ஷிப்ல வந்து வீடியோ வந்து இருக்கு. அந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறது மூலம் இனி வர ரவுண்ட்ஸ்க்கு வேகன்சி பொசிஷனை வச்சு அந்த மெம்பர்ஷிப் வீடியோல சொல்லியிருக்க காலேஜஸை வச்சு நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் தாராளமா வந்து பண்ணலாம் ஆக்சுவலா. சாய்ஸ் ஃபில் பண்ணும் போது தான் நமக்கு வந்து
என்னென்ன காலேஜஸ் வந்து நான் இவ்வளோ வேக்கன்ட் வந்திருக்கு, நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்றது கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிய வரும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது, ஸோ ஒருத்தருக்கு அது காலேஜ் கிடைச்சிச்சுன்னா இன்னொருத்தரும் அதே காலேஜ் வந்து இது பண்ணா, ஸோ யூ பிட்வீன் அஸ் ஏ கான்வர்சேஷன் கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ எனக்கு இந்த மார்க்ல கிடைச்சிருக்கு, உனக்கு இந்த மார்க்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு இன்ட்ரோன்ற மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு முன்னாடியே ஒரு இன்ட்ரோ வந்து பண்ணிக்கிறது, அண்ட் தென் வந்து காலேஜஸ்ல நம்ம வந்து ஃபர்தராக ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், ஸோ இதெல்லாம் நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வந்து சீட்ஸ் உங்களுக்கு காலேஜ் வந்து பிடிச்சிச்சுன்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் இந்த ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரவுண்ட் 2 ஆயுஷ் ரிசல்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீ போய் டவுன்லோட் பண்ணி காலேஜ் போய் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல உனக்கு சீட் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீ அப்படியே வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல உனக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பே பண்ணிட்டு நீ வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து டவுன்லோட் பண்ணி நீ போயிட்டு உன் காலேஜஸ்ல இருந்து ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிக்கோ. அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடு. ஸ்டே டியூன் வித் மௌலி சங்கர்.